வணக்கம். நான் உங்கள் ஆஃபியாலிம் சேனல்லேருந்து பேசுகிறேன். 9ஆம் வகுப்பு மாதிரி அரையாண்டு தேர்வு தமிழ். இப்போ 100 மதிப்பெண்களுக்கு பேப்பர் கொடுத்துருக்காங்க. இதில் நேரம் எவ்வளவுன்னு பார்த்திங்கன்னா 3 மணி 15 நிமிடம் கொடுத்துருக்காங்க. மொத்த பகுதி 5. அதில் முதல் பகுதியில் பார்த்திங்கன்னா மதிப்பெண்கள் 15 கொடுத்துருக்காங்க. அந்த 15ம் 1 மார்க் கேள்விகள். இப்போது அந்த 1 மார்க் கேள்விகளை நம்ம பார்க்கலாமா? அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்கவும். கொடுக்கப்பட்ட 4 விடைகளில் சரியான விடையினை தேர்ந்தெடுத்து குறியீட்டுடன் விடையினையும் சேர்த்து எழுதவும். இப்போ குறியீட்டுடன் விடையினையும் சேர்த்து எழுதவும் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாமா? சரியான விடையை தேர்வு செய்க அப்படின்னு இருக்குது. இப்போ 1 வசிபட முதுநீர் புக்கு, மலையென துவரை நன்னீர், பாடல் அடிகளில் முதுநீர் என்பது எதுன்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ மழை நீர், கடல் நீர், ஆற்று நீர், நிலத்தடி நீர். இது 4ல் எது விடைன்னு பார்க்கலாம். இப்போ இதில் நன்னீர் அப்படின்னு சொல்ல முதுநீர் அப்படிங்கும்போது அது கடல் நீர் தான் விடை. இப்போ நீங்கள் இதை எப்படி எழுதணும்னா அவங்க குறியீட்டுடன் விடையினை சேர்த்து எழுதணும்னு கேட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் கடல் நீர் அப்படின்னு போட்டு தான் இதை எழுதணும் நீங்கள். 2வது கேள்வி, இரு என்பது துணைவினையாக உள்ள தொடர் எது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ அதுக்கு பட்டம் இருக்கிறது, பட்டம் செய்திருக்கிறேன், எங்கே இருக்கிறது, வானில் மேகம் இருக்கிறது அப்படின்னு 4 விடைகள் தந்திருக்காங்க. இதில் துணைவினையாக உள்ள தொடர் எதுன்னு கேட்டால் இரு என்பது துணைவினையாக உள்ள தொடர் பட்டம் செய்திருக்கிறேன். இதுதான் விடை. பட்டம் செய்திருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் எழுதணும். இந்த ஆவை போட்டு தான் நீங்கள் எழுதணும். இப்போ 3வது கேள்வி, தீரா இடும்பை தருவது எது? தீரா இடும்பை தருவது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆராயாமை ஐயப்படுதல், குணம் குற்றம், பெருமை சிறுமை, நாடாமை பேணாமை அப்படின்னு 4 விடைகள் தந்திருக்காங்க. இதில் எது விடைகள்னு பார்த்தா இது ஆராயாமை ஐயப்படுதல், இதுதான் விடை. இது போட்டு தான் நீங்கள் எழுதணும். இப்போ 4வது கேள்வியை பார்க்கலாம். திணை பால் எண் ஆகியவற்றை உணர்த்தும் பால் காட்டும் விகுதிகள் இல்லாத திராவிட மொழி எதுன்னு கேட்டிருக்காங்க. விடைகள் என்ன தந்திருக்காங்கன்னா தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் அப்படின்னு தந்திருக்காங்க. இதில் எது விடைன்னு பார்த்தீங்கன்னா மலையாளம். திணை பால் எண் ஆகியவற்றை உணர்த்தும் பால் காட்டும் விகுதிகள் இல்லாத திராவிட மொழி எதுன்னு பார்த்தீங்கன்னா மலையாளம். இதுதான் விடை. 5வது கேள்வி, உவர்மண் நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலை டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் இப்போ எதுன்னு பார்க்கலாம். இளஞ்சி, கூவல், கேணி, குண்டம். இதில் எது விடைன்னு பார்த்தீங்கன்னா கூவல். தோண்டப்படும் உவர்மண் நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலைன்னு பார்த்தா கூவல். இது 6வது கேள்வி, முறையான தொடர் அமைப்பினை குறிப்பிடுகன்னு கேட்டிருக்காங்க. முறையான தொடர் அமைப்பினை குறிப்பிடுக எதுன்னு பார்க்கலாமா? தமிழர்களின் வீர விளையாட்டு தொன்மையான ஏறு தழுவுதல். தமிழர்களின் வீர விளையாட்டு ஏறு தழுவுதல் தொன்மையான. தொன்மையான வீர விளையாட்டு தமிழர்களின் ஏறு தழுவுதல். தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறு தழுவுதல். அப்போ இது எது விடைன்னு பார்க்கலாமா? தான் இதுக்கு சரியான விடை. தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறு தழுவுதல். அடுத்தது 7வது கேள்வி, மாடு என்பதன் பொருள் என்ன? மாடு என்பதன் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ
கீழே, ஆ மேலே, இ பக்கம், ஈ தொலைவு. இதில் எது விடைன்னு பார்த்தீங்கன்னா மாடு என்பதன் பொருள் பக்கம். அடுத்தது 8வது பார்க்கலாம். 8வது கேள்வி தமிழ் மொழியில் கிடைக்கப்பெற்ற முதல் இலக்கண நூல் எதுன்னு கேட்குறாங்க. டேஸ். அ அகத்தியம், ஆ இலக்கண விளக்கம், இ தொல்காப்பியம், ஈ சொல்லிலக்கணம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் எது கரெக்டான முதல் இலக்கண நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா விடை வந்து தொல்காப்பியம். இப்போ அடுத்தது 9வதுக்கு போகலாம். 9வது கேள்வி என்னன்னா விடையை தமிழ் எண்களில் தேர்க 11 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அது எதுன்னு பார்த்தீங்கன்னா அ ரு அ, ஆ க ஏ, இ க அ, ஈ உ அ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது 11 கீழ்கணக்கு நூல்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் எண்களின் க அ, ஈ தான் ஆன்சர். ஈன்னு எழுதி தான் நீங்கள் எழுதணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இது போட்டு தான் நீங்கள் எழுதணும் விடையை. அடுத்தது 10வது கேள்வி பகுதி விகுதி மட்டும் இடம்பெறும் சொல் எதுன்னு கேட்குறாங்க. பகுதி விகுதி மட்டும் இடம்பெறும் சொல் பார்க்கலாமா. அ வென்றார், ஆ நடந்த, இ வளர்க, ஈ பொருந்திய. 4 விடைகள் கொடுத்துருக்காங்க. இது எதுன்னு பார்த்தீங்கன்னா பகுதி விகுதி மட்டும் இடம்பெறும் சொல் வளர்க. இதுதான் ஆன்சர். அடுத்தது 11வது கேள்வி பைங்கூழ் வளர்ந்தது ஆகு பெயரின் வகையை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. பைங்கூழ் வளர்ந்தது ஆகு பெயரின் வகையை கண்டறிகன்னு கேட்குறாங்க. என்னன்னு பார்க்கலாமா. அ காலவாகு பெயர், ஆ காரியவாகு பெயர், இ கருவியாகு பெயர், ஈ கருத்தாவாகு பெயர். இதில் எது கரெக்டான ஆன்சர்னு விடைன்னு பார்த்தீங்கன்னா காரியவாகு பெயர். ஆ காரியவாகு பெயர். இப்போ அடுத்தது பாடலை படித்து வினாக்களுக்கு 12, 13, 14, 15 விடையளிக்கன்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னு பார்க்கலாமா பாடலை. தோரண வீதியும் தோம் அரு கோட்டியும் பூரண கும்பமும் பொலமாளிகைகளும் பாவை விளக்கும் பலவுடன் பரப்புமின் காய்குலை கமுகும் வாழையும் வஞ்சியும் பூக்கொடி வள்ளியும் கரும்பும் நடுமின் பத்தி வேதிகை பசும்பொன் தூணத்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1 இப்பாடலை இயற்றியவர் யாருன்னு கேட்குறாங்க. அ குடப்புலவியனார், ஆ சீத்தலை சாத்தனார், இ இளங்கோவடிகள், ஈ தொல்காப்பியர். இது யாருன்னு பார்த்தீங்கன்னா இப்பாடலை இயற்றியவர் சீத்தலை சாத்தனார். இதுதான் விடை. சீத்தலை சாத்தனார். அடுத்தது 2வது கேள்வி இப்பாடலில் கமுகு என்பதன் பொருள். இப்பாடலில் கமுகு என்பதன் பொருள் என்னன்னு கேட்குறாங்க. அ வண்டு, ஆ பாக்கு, இ அன்னம், ஈ மழை. இதில் எது விடைன்னு பார்த்தீங்கன்னா கமுகு என்பது காய்குலை கமுகும் அப்படின்னு இருக்கிறனால பாக்கு தான் இதோட விடை. ஆ பாக்கு. இதை எழுதி தான் நீங்கள் எழுதணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. 3வது கேள்வி பாடலில் இடம்பெற்றுள்ள இயைபு சொற்களை தேர்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாடலில் இடம்பெற்றுள்ள இயைபு சொற்களை கேட்டிருக்காங்க. அப்போ அ தோரண பூரண, ஆ நடுமின் தூணத்து, இ கோட்டியும் வஞ்சியும், ஈ கும்பமும் விளக்கும். இதில் எது விடைன்னு பார்த்தீங்கன்னா கும்பமும் விளக்கும் தான் விடை. கும்பமும் விளக்கும். இதை நீங்கள் ஈன்னு போட்டு நீங்கள் எழுதணும். அடுத்தது 4வது பாடல் இடம்பெற்றுள்ள நூலின் பெயர். பாடல் இடம்பெற்றுள்ள நூலின் பெயர் கேட்குறாங்க. அ புறநானூறு, ஆ சிலப்பதிகாரம், இ
குறுந்தொகை ஈ மணிமேகலை. இதில் எது நூலின் பெயர்னு பார்த்தீங்கன்னா ஈ மணிமேகலை தான் இந்த நூலின் பெயர். பகுதி 1ல் 15 மார்க்குக்கு நம்ம பார்த்தாச்சு. கேள்வி பதில் எல்லாமே பார்த்தாச்சு. அடுத்தது பகுதி 2 நீங்கள் பார்க்கணுன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல்ங்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் உங்களுக்கு போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வரும். ஓகே, நன்றி.